ரீத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாராஷ்டிரா ஃபேமஸ் மால்வானி கோம்டி வடை எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இது மகாராஷ்டிரால கொங்கன் கடலோர பகுதிகளில் இது அதிகமா செய்வாங்க. நான் வெஜிடேரியன்ஸ் இதுல கோழிக்கறியை சேர்த்து செய்வாங்க. வெஜிடேரியன்ஸ் இப்ப நான் செய்யற மெத்தட்ல செய்வாங்க. இப்போ இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 காய்ந்த மிளகாய் இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபடணும். வெந்தயம், சீரகம், சோம்பு, தனியா எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப வாசமா இருக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 3 கப்பு அரிசி மாவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இப்ப நம்ம வறுத்து ஆற வச்ச பொருட்களை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் பவுடரா. இப்ப இந்த அரைச்ச பவுடரையும் அந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப கைவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த டிஷ் பாக்குறதுக்கு நம்ம ஊரு பூரி போல இருக்கும். தனியா, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்ததுனால, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்ததுனால வாசமா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு முறை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை நம்ம பூரி திரட்டுறதுல திரட்ட போறது இல்ல, நம்ம தட்டி தான் எடுத்துக்க போறோம். அதனால மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. நீங்க சப்பாத்தி கல்ல திரட்டுறதா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் மாவு, கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நான் வாழை இலையில தட்டி தான் எண்ணெயில போட போறேன். இது தட்டி தான் போடுவாங்க. அதனால ஒரு பால் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இது போல வாழை இலையில தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம தட்டி எடுத்துக்கணும். அதிரசத்துக்கு தட்டுற மாதிரியே மெலிசா தட்டி எடுத்துக்கணும். கடாயில எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இது தட்டிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப கனமா இருந்தா நல்லா இருக்காது, ரொம்ப மெலிசா இருந்தாலும் எழும்பி வராது. அதனால இந்த திட்டத்துக்கு நம்ம தட்டி எடுத்துக்கணும். இப்ப காஞ்ச எண்ணெயில போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் வெந்து வரும்போது அப்படியே மெல்லமா மேலே எழும்பி வரும். இப்ப நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு மால்வானி கோம்டி வடை ரெடிங்க. இதுக்கு காரசாரமான சைட் டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மகாராஷ்டிரால இது சிக்கன் கறியோட சர்வ் பண்ணுவாங்க. இப்ப நல்லா வெந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். நிறைய பேருக்கு தட்டி செய்யணும்னா ரொம்ப கஷ்டங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்துட்டு பூரிக்கு திரட்டுறது போல திரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த கோம்டி வடை வெறுமனே சாப்பிடலாம். இதுல மைல்டு காரம் சேர்த்ததுனால நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கலாம் அப்படியே சாப்பிட்டுருவாங்க. காரமா ஊறுகாய் இருந்தா அது கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். தக்காளி தொக்கு, வெஜிடபிள் குருமா அது போல கூட நம்ம சைட் டிஷ் இந்த கோம்டி வடைக்கு செஞ்சு சாப்பிடலாம். அதே போல கடலை மாவுக்கு பதில் கம்பு மாவோ சோளம் மாவோ இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெஸ்ட் மகாராஷ்டிரால இது பண்டிகை காலங்கள்ல செய்வாங்க. இப்ப நான் இதை பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உள்ள அப்படியே லேயர் லேயர்டா எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க.